சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே ஏற்பட்டிருக்குது. ஒரு வாரமும் சரிகமபா சீனியர் சீசன் 5ல போட்டியாளர்கள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாலும், ஒரு சில போட்டியாளர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காம டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடிய நபர்கள்ல யாராவது ஒரு நபரையோ, 2 நபரையோ ஜட்ஜஸ் வந்து வெளியேத்திருவாங்க. கடந்த வாரம் நடந்த டிவோஷனல் ரவுண்ட்ல விக்னேஷ் வெளியேறியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வாரம் நடந்த ரவுண்ட்ல சுலோக்ஷனாவும், கௌஷிக் வெளியேறியிருந்தாங்க. இப்படி போட்டியாளர்கள் என்னதான் வந்து கஷ்டப்பட்டு பாடினாலும், எஃபோர்ட் போட்டு பாடினாலும், ஸ்டேஜ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு வாரமும் அவங்க தொடர்ந்து பயணிக்க போறாங்களா, இல்ல எலிமினேட் ஆக போறாங்களா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5ல டவுன் பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் வைக்கப்பட்டிருக்குது. அதுல ஒருத்தவங்க ஒரு பாடல பாடுறாங்க. செந்தமிழன் அரச்ச சந்தனம் பாட்டு பாடுறாரு. பவித்ரா அந்த நிலாவத்தான் கையில புடிச்சா அப்படிங்கிற பாடல பாடுறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஹரிஷ் பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படி பாடல பாடும்போது ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய எஸ்பி சரண் நேரா போயிட்டு மேடையிலே அவர் காலில் விழுந்துடுறாரு. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கிற மாதிரி அப்ளாஸும் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல செந்தமிழன், பவித்ரா அப்புறம் ஹரிஷ் இவங்கெல்லாம் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா வெளியா இருக்கக்கூடிய ப்ரோமோல இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே டாப் நாச்சா இருக்கு. இனி அவங்கள பத்தி சொல்லவே வேணாம். அவங்க ஒரு வாரமும் அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்கள கம்பேர் பண்ணும்போது மற்றவங்கலாம் எப்படி பாடுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் போகுமா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும். அந்த வகையில இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5ல யாரு எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும்? இல்ல இவங்களோட இவங்க கொஞ்சம் சுமாரா தான் பாடுறாங்க. இவங்களுக்கு பதிலா இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம். இவங்க தான் ஃபினாலேக்கு தகுதியான ஆள் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல நம்ம எதிர்பார்க்காத எலிமினேஷன் ரிசல்ட் தான் ஒரு வாரம் நடந்து வந்துட்டு இருக்கு. ஃபினாலே மட்டும் தான் மக்களோட ஓட்டு அடிப்படையில் நடக்குது. ஆனா ஒரு வாரம் பண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்க பயணிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. என்ன நடக்க போகுது? எலிமினேஷன்ல இந்த வாரம் எதுவும் ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா வெளியான கூலி திரைப்படம் முதல் நாள் வசூல்ல தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்தை சாதனையை முறியடிச்சிருக்குதாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு பேன் இண்டியா படம் உருவான திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படத்துக்கு இப்ப கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸும், இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களும் ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸும் இந்த படத்தை ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இப்ப காலகட்டத்துல கதைக்களத்தை தாண்டி வசூலை பொறுத்து தான் அமையுது. முதல் நாள்ல மட்டுமே ஓவராலா 155 கோடியில இருந்து 160 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான லியோ திரைப்படத்தோட வசூல் வெறும் 148 கோடி தான் அப்படிங்கிற மாதிரியும், இது மூலயமா முதல் நாள் வசூல்ல லியோ படத்தோட சாதனைய இப்ப கூலி திரைப்படம் முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா 1000 கோடி 1500 கோடி வசூல் செய்யும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் செய்யுமான்னு தெரியல. இந்த திரைப்படத்தோட அதிகபட்ச வசூல் எவ்வளவு போகும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.